ஹாய்ப்பா, வெல்கம் டு ஃபியூச்சர் அகாடமி. இந்த வீடியோ நம்ம பார்த்த லாஸ்ட் வீடியோவினுடைய கண்டினியூவேஷன் தான். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு கேட்டிங்கன்னா, எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி முறைகள் பற்றி பார்த்துருக்கோம். அது கூட கல்வியை மேம்படுத்த இந்திய அரசாங்கத்தால் என்னென்ன குழுக்கள்லாம் அமைக்கப்பட்டது, என்னென்ன கமிட்டிஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த கமிட்டிஸ்னுடைய ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி என்னென்ன பாலிசிஸ், எஜுகேஷன் பாலிசிஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். கல்வி சார்ந்த கொள்கைகள்லாம் என்ன கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் கிளாஸ்னுடைய கண்டினியூவேஷன் தான் இது. அதை பார்க்காதவங்க டெஃபினட்டாக அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு பேஸ் உங்களுக்கு அப்போ தான் அமையும். சரிங்களா? அடுத்து அதனுடைய கண்டினியூஷனாக என்ன பண்ண போகிறோம்னா, எஜுகேஷன் ஓரியன்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கல்வி சார்ந்த திட்டங்கள்லாம் என்ன கொண்டு வரப்பட்டிருக்கு, நிறைய திட்டங்கள் ஒரு 1950லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் 2025 வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான திட்டங்கள் இந்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த எல்லா திட்டங்களும் நம்ம பார்க்கணுமா? எல்லா திட்டங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 திட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமான திட்டங்களா இருக்குது. இவ்வளோ திட்டங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? டிஎன்பிஎஸ்சிக்கு அவ்வளோ தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டா இல்ல. ரொம்ப முக்கியமான ஒரு 15லேருந்து 20 திட்டங்கள் தான் இருக்கு. அந்த திட்டங்கள வந்து நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கீம்ஸ் பத்தி நல்ல ஒரு ஐடியா வச்சுக்கணும். இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சரி, பிரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சரி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ல இதுவரைக்கும் நடந்த எக்ஸாமினேஷன்ல பார்த்தீங்கன்னா, ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அந்த ஸ்கீம்ஸ எப்படி கேட்குறாங்கன்னா, பழைய ஸ்கீம் கேட்ட மாரி இயர் என்ன? ஆர் இதனுடைய பேசிக் அப்ஜெக்டிவ் என்ன? அப்படின்னு ஒரு லைன்ல முடிக்காம, அந்த ஸ்கீம பத்தி இன்னும் கொஞ்சம் கோர் பாயிண்ட்லாம் உள்ள போறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயங்கள பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கீம பத்தி ஒரே பாயிண்ட்ல முடியாம ஒரு 2, 3 பாயிண்ட் கொண்டு போறாங்க. பிளஸ் அந்த ஸ்கீமினுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையான புரிதல் வேணும் அப்படிங்கிற மாரியான கேள்விகள் வந்து இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கீம்ஸை நோட் பண்ணிக்கோங்க, டெஃபினட்டாக நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளுக்கும் நம்ம இதே மாதிரி அந்த சமூக பிரச்சனைகள் பற்றி அது சார்ந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமான எஸ்எஸ்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இந்த எல்லா ஸ்கீம்னுடைய இந்த ஷார்ட் ஃபார்ம் இருக்குல்லையே, அதுவும் ரொம்ப அவசியம். ஏன்னா அதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்துருக்கலாம். சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்குமான கல்வி திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த சர்வ சிக்ஷா அபியான் பொறுத்த வரைக்கும் 2001ல் கொண்டு வருவாங்க. இந்த திட்டத்தினுடைய அடிப்படையான நோக்கமே என்னன்னா, அனைத்து குழந்தைகளுக்கும் 6லேருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரைமரி எஜுகேஷன், அடிப்படை கல்வியை வழங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டது தான் இந்த சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சர்வ சிக்ஷா அபியானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, பிரைமரி ஸ்கூல்ஸ், இந்த பிரைமரி ஸ்கூல்ஸை மேம்படுத்துவதற்காகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த பிரைமரி ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தரமான கட்டமைப்பு, சரிங்களா, கிளாஸ் ரூம்ஸ் நல்லா இருக்கணும், ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய டீச்சிங் ஃபெசிலிட்டி நீட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டது தான் சர்வ சிக்ஷா அபியான், எஸ்எஸ்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆரம்ப கல்வியை மேம்படுத்துவதற்காக 2001ல் கொண்டு வரப்பட்டதுங்க. ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய ஆர்எம்எஸ்ஏ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ராஷ்டிரிய மத்மிக சிக்ஷா அபியான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ராஷ்டிரிய மத்மிக சிக்ஷா அபியான் 2009ல் கொண்டு வரப்படுதுங்க. இந்த திட்டத்தினுடைய அடிப்படையான நோக்கமே எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இடைநிலை கல்வி அல்லது 2ஆம் நிலை கல்வியை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த ராஷ்டிரிய மத்மிக சிக்ஷா அபியான். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய இடைநிலை கல்வி சார்ந்த பள்ளிக்கூடங்களை மேம்படுத்துறது, அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர்களுக்கான தகுதியை மேம்படுத்துறது, அவங்களுக்கான பயிற்சியை வழங்குறது, சரிங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே தங்களுடைய அடிப்படையான நோக்கமாக வச்சுருந்தாங்க. பேசிக் அப்ஜெக்டிவாக வச்சுருந்தது தான் இந்த ஆர்எம்எஸ்ஏ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஆர்எம்எஸ்ஏ அண்ட் எஸ்எஸ்ஏ இந்த 2 திட்டங்களும் ரொம்ப முக்கியமான திட்டங்கள்ங்க. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவல், அதாவது வந்து பள்ளிக்கூடம் சார்ந்த
விஷயங்கள்ல நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தினது இந்த 2 திட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரூரல் ஏரியாஸ்ல ஸ்கூல் கட்டமைப்பு, ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்கூலுக்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்ததுல இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமான திட்டங்களா நம்ம பார்க்குறோம். ப்ளஸ் நிறைய குழந்தைகளை பள்ளிக்கூடம் சைடு கொண்டு வந்தது இந்த 2 திட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த திட்டங்கள் 2மே நல்ல ஒரு இம்பேக்ட், ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் ஏற்படுத்தின திட்டங்களை நம்ம பார்க்குறோம். நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு, இருந்தாலும் இந்த ஒரு சில பாசிட்டிவ்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து சமக்ர சிக்ஷா அபியான் 2018 கவர்மெண்ட் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்ட்ரிய மத்மிக சிக்ஷா அபியான், அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆசிரியர் கல்வி, இந்த 3 விஷயத்தையும் இணைச்சி 3 விஷயத்தையும் ஒருங்கிணைச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சமக்ர சிக்ஷா அபியான் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த திட்டம் ஆரம்ப நிலை கல்வியில் ஆரம்பிச்சு, சரிங்களா, பிரைமரி எஜுகேஷன்லேருந்து ஆரம்பிச்சு 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைத்து மாணவர்களுக்கும் கல்வியை வழங்கணும். அப்படி வழங்கக்கூடிய கல்வி வந்து தரமான கல்வியாக இருக்கணும், குவாலிட்டி எஜுகேஷனை வழங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் இந்த சமக்ர சிக்ஷா அபியான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த சமக்ர சிக்ஷா அபியானம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட், குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிச்சு. ஆசிரியர்களுடைய தரம், பள்ளியினுடைய உள்கட்டமைப்பு வசதிகள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணது தான் சமக்ர சிக்ஷா அபியான். இந்த திட்டம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொண்டு வந்திருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கணும். இந்த திட்டங்கள் லிட்டரலாக சொல்ல போனால் 2025 இந்த ஸ்கீம் 3 ஸ்கீமே நம்மளுக்கு கொஷினில் வந்திருக்கு, சரிங்களா. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து 2025 இருக்கக்கூடிய கொஷின்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க இதை நடத்தி முடிச்சுட்டு இது ஓரியன்டாக 2025 கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து மிட் டே மீல் ஸ்கீம் ரொம்ப முக்கியமான திட்டங்கள், மதிய உணவு திட்டம். ஸோ இந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் காமராசர் காலகட்டத்திலே அல்லது அதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி காலகட்டத்திலே தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் இந்திய லெவலில் ஒரு மத்திய அரசாங்கம், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே என்ன செய்கிறாங்கன்னா 1995, சரிங்களா, 1995 தான் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராங்க. அதுவும் என்ன பேரில் கொண்டு வராங்கன்னா NPNSPE அப்படிங்கக்கூடிய ஒரு பேரில் கொண்டு வராங்க. நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன். ஆரம்ப நிலை கல்விக்கூடங்கள் இருக்கு இல்லைங்களா, பிரைமரி எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆரம்ப நிலை கல்விக்கூடங்களில் மதிய உணவு, அந்த குழந்தைகளுக்கு மதிய உணவை வழங்குறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக 1995 முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. பின்னால் 2007 இந்த திட்டம் என்ன செய்யப்படுதுன்னா பெயர் மாற்றம் செய்யப்படுது. நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மிட் டே மீல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா. இங்கே இருக்கக்கூடிய மிட் டே மீல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், மதிய உணவு திட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரில் கொண்டு வராங்க, சரிங்களா. பின்னால் இந்த திட்டம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் வெறுமனே பிரைமரி எஜுகேஷனை தவிர்த்து இங்கே இருக்கக்கூடிய கிளாஸ் 1 முதலாம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும், கிளாஸ் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மதிய உணவை வழங்கணும், அதுவும் சமைச்ச உணவை வழங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டதா இந்த மிட் டே மீல் அப்படிங்கிறத பார்க்குறோம். 1995 முதல்ல கொண்டு வராங்க, பின்னால் 2007 பெயர் மாற்றம் செய்யப்படுது. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து பிரதான் மந்திரி போஷன் ஸ்கீம். ஸோ அந்த பிரதான் மந்திரி போஷன் ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2007 பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இந்த மதிய உணவு திட்டம் படிப்படியாக மாறி 2018 என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா PM போஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரில் கொண்டு வராங்க, சரிங்களா. போஷன் அபியன் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரில் கொண்டு வராங்க. பிரதான் மந்திரி போஷன் ஸ்கீம் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷன், அப்படி இல்லை அப்படின்னா போஷன் அபியன் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொண்டு வரப்படுது. இதை மறுபடியும் என்ன செய்கிறாங்கன்னா 2021 பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மன் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரில் மத்திய அரசாங்கம் வந்து பெயர் மாற்றம் செய்கிறாங்க, PM போஷன், சரிங்களா. பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மன் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரில் கொண்டு வராங்க. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மதிய உணவை வழங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப முக்கியம், ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி தானே கேள்வி கேட்குறாங்க, எந்த பள்ளிக்கூடங்களில் இது கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அரசு பள்ளியிலையும் மதிய உணவு கொடுப்பாங்க, அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் மதிய உணவு கொடுக்கறதா இந்த PM போஷன் ஸ்கீம்னுடைய அடிப்படையான நோக்கம், சரிங்களா. ரொம்ப முக்கியமான திட்டம், பார்த்துக்கணும். 2021 கொண்டு வராங்க. ஸோ அதுக்கடுத்து நேஷ்னல் லிட்ரஸி மிஷன் NLM. ஸோ இந்த NLM ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன் அப்படின்னா அடல்ட் லிட்ரஸி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்னங்க அடல்ட் லிட்ரஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா
வயது வந்தோர் கல்வி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு 15 வயதுல இருந்து 35 வயதுக்குட்பட்ட நபர்களுக்கு கல்வியை மேம்படுத்தணும், அடிப்படை கல்வி அறிவை கொடுக்கணும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு பேசிக் நியூமரசி அண்ட் லிட்ரஸி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடிப்படை எண்ணியல் மற்றும் எழுத்தியலை வழங்கணும். அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுடைய பேரை எழுத தெரிஞ்சுக்கணும், பேசிக்கான நம்பர்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதான் இந்த நேஷனல் லிட்ரஸி மிஷன் NLM. ஸோ இந்த நேஷனல் லிட்ரஸி மிஷன் 1988 கொண்டு வரப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும். இங்க இருக்கக்கூடிய கல்வி அறிவற்ற நபர்களுக்கு ஒரு கல்வியை மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதான் இந்த திட்டமா நம்ம பார்க்குறோம். நேஷனல் லிட்ரஸி மிஷன், தேசிய எழுத்தறிவு இயக்கம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறுமனே கல்வியில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க, அது சார்ந்த நிறைய அவுட்கம்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோஷியல் இன்டகிரேஷனை கொண்டு வருது. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மக்களினுடைய உழைக்கும் உற்பத்தி திறனை மேம்படுத்துறது. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் ரிலேட்டடான அவேர்னஸ். சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் சார்ந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் சார்ந்த நோக்கத்தையும் சரி, அதை எப்படி இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்தையும் சரி, இந்த மக்களிடையே ப்ரொமோட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நேஷனல் லிட்ரஸி மிஷன். ஸோ அதுக்கு அடுத்து சக்ஷார் பாரத். ஸோ இந்த சிக்ஷார் பாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2009 கொண்டு வரப்பட்ட திட்டமாக நம்ம பார்க்குறோம். இந்த திட்டமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட் லிட்ரஸி அப்படிங்கிறத பார்க்கலாம். வயது வந்தோருக்கான கல்வியை மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதான். 15 வயது அதற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை எண்ணியல் மற்றும் எழுத்தியலை வழங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதான் பேசிக் லிட்ரஸி அண்ட் நியூமரசி டு த பர்சன் எபோவ் 15 இயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 15 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு அடிப்படை எண்ணியல் மற்றும் எழுத்தியலை வழங்குறது இந்த திட்டத்தினுடைய நோக்கமா இருந்துச்சு. அது கூடவே இவங்க என்ன செஞ்சாங்கன்னா வொகேஷனல் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொழில்முறை சார்ந்த கல்வி. சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய தொழில்முறை சார்ந்த கல்வியை வழங்குறது. ஸோ அது கூட ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாடு. இப்போ அவங்க ஏதாவது ஒரு வேலையில் இருக்காங்க அப்படின்னா, அல்லது அவங்க வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே அவங்களுக்கு அந்த ஸ்கில்லை கற்றுக் கொடுக்கறது மூலமாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதுவும் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பெண்களினுடைய கல்வியையும் மேம்படுத்தணும், பெண்களினுடைய கல்வியறி விகிதங்களையும் மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டதா இந்த சிக்ஷார் பாரத் திட்டம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2009 கொண்டு வரப்பட்ட திட்டமாக நம்ம பார்க்குறோங்க. ஸோ அதுக்கு அடுத்து கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா, KGBV. ஸோ இந்த கஸ்தூரிபா காந்தி இந்த பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரைக்கும், இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செஞ்சாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கேர்ள் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெண் குழந்தைகளினுடைய கல்வியை மேம்படுத்துவதற்காக 2004 கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்களையும், அதாவது கல்வி ரீதியா பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அல்லது பெண்களுடைய கல்வி அறிவை கண்டிப்பா மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மாவட்டங்கள்ல இந்த கஸ்தூரிபா காந்தி பள்ளிக்கூடங்களை வந்து நிறுவுவாங்க. ஸோ இந்த பள்ளிக்கூடங்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பின்தங்கிய பிரிவினரை சார்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த பிரிவினரிலிருந்து வரக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி அறிவை வழங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதான் இந்த கஸ்தூரிபா காந்தி வித்யாலயா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 2004 கொண்டு வராங்க. பெண் கல்வியை மேம்படுத்துவதற்காக, பெண் குழந்தைகளுடைய கல்வியை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த திட்டம். ஸோ அதுக்கு அடுத்து ஆப்ரேஷன் பிளாக் போர்ட். ஸோ அந்த ஆப்ரேஷன் பிளாக் போர்டை பொறுத்த வரைக்கும் கரும்பலகை திட்டம். கரும்பலகை திட்டம் 1986 கொண்டு வரப்படுதுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரைமரி எஜுகேஷன் அப்படிங்கிறத விட பிரைமரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப நிலை கல்விக்கூடங்கள் இருக்கு இல்லைங்களா, ஆரம்ப நிலை பள்ளிக்கூடங்கள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தினுடைய இன்னொரு மிக முக்கியமான அடிப்படை நோக்கமாக என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பார்ட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கல்வியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை குறைச்சி அனைத்து மக்களும் கல்விக்கூடங்களுக்கு போகணும், அவங்களுக்கான பள்ளிக்கூட கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆப்ரேஷன் பிளாக் போர்ட் 1986 கொண்டு வரப்பட்டது. ஸோ அதுக்கு அடுத்து PM இ-வித்யா. ஸோ இந்த PM இ-வித்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இணையம் மூலமாக கல்வி, சரிங்களா? இந்த இணைய கல்வியை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதா இது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிட்-19 காலகட்டங்களில் 2020 அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்சார்பு இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையை அடையணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதா இந்த ஆத்ம நிர்பார் திட்டம். ஸோ இந்த ஆத்ம நிர்பார் திட்டத்தின் கீழே கொண்டு வரப்பட்டதா இந்த பிஎம் இ வித்யா. ஸோ இந்த பிஎம் இ வித்யாவை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய கோவிட்-19 காலகட்டங்களில் ஏற்பட்ட லேர்னிங் அவுட்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? கற்றல் இடைவேளையும் அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய கற்றல் திறனும் குறைஞ்சிருக்கு, மாணவர்களுடைய கற்றல் திறனும் குறைஞ்சிருக்கு. அந்த கற்றல் திறனை மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டதா இந்த பிஎம் இ வித்யா அப்படிங்கிறத பார்க்குறோம். 2020 கொண்டு வந்தது. ஸோ அதுக்கு அடுத்து நிப்புன் பாரத் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2019 கோவிட்-19 வந்தபோது பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள் வந்து மூடப்பட்டது. ஸோ இந்த பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டதன் காரணமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்கள் வந்து முறையாக பள்ளிக்கூடத்துக்கு போகிறதில்ல. ஸோ இப்படி முறையாக பள்ளிக்கூடத்துக்கு போகாததுனால அவங்களுக்கான அடிப்படை எண்ணியல் மற்றும் எழுத்தியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேசிக் நியூமரசி அண்ட் லிட்ரஸி வந்து அடிபட்டு போச்சு. ஏன்னா சின்ன குழந்தைங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகாததன் காரணமாக அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, பேசிக்காக இருக்கக்கூடிய லெட்டர்ஸையும் பேசிக்காக இருக்கக்கூடிய நம்பர்ஸையும் மறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில கொண்டு வரப்பட்டது தான் இந்த நிப்புன் பாரத் திட்டம். ஸோ இந்த நிப்புன் பாரத் திட்டத்தின் கீழே என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மாணவர்களுடைய கல்வியறிவு விகிதங்களை மறுபடியும் மீட்டுருவாக்கம் செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடையும் அவங்களுடைய அர்த்தமெட்டிக் எபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அர்த்தமெட்டிக் எபிலிட்டி அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, அந்த மாணவர்களுடைய எண்ணியலையும் மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டது அந்த நிப்புன் பாரத். ஸோ இந்த நிப்புன் பாரத் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2022 கொண்டு வராங்க, சரிங்களா? இது வந்து இங்க இருக்கக்கூடிய 3 வயதிலிருந்து 9 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளினுடைய அந்த அடிப்படை எண்ணியல் பேசிக் லிட்ரஸி அண்ட் நியூமரசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடிப்படை எழுத்தியல் மற்றும் எண்ணியலை மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தோட கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வி அறிவை மேம்படுத்தணும், அதை வந்து தரம் உயர்த்தணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதா நிப்புன் பாரத் திட்டம். ஸோ அதுக்கடுத்து பிஎம் ஸ்ரீ, ரொம்ப முக்கியமான திட்டம். பிஎம் ஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2022 கொண்டு வரப்பட்ட திட்டம். ஸ்ரீ அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இதுதான். ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா. இங்கே இருக்கக்கூடிய வளர்ந்து வரும் இந்தியாவிற்கான பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரில் 2022 கொண்டு வரப்பட்டது தான் இந்த திட்டம். இந்த திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய 14,500 பள்ளிக்கூடங்கள், சரிங்களா? புதிதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14,500 பள்ளிக்கூடங்களை தரம் உயர்த்தணும். இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நெப் அப்படின்னு நம்ம சொல்லலாம், தேசிய கல்விக் கொள்கை 2020 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மாதிரியான கட்டமைப்பை வந்து இந்த பள்ளிக்கூடங்களில் ஏற்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப முக்கியமானது இந்த திட்டம். சமீபங்களில் கேள்விகள்லாம் இதிலேருந்து வந்திருக்கு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இந்திய லெவலில் இந்திய அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய கல்வியை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்களை நம்ம பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான திட்டங்கள், நோட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக இதுலேருந்து கேள்விகள் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய வந்திருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாம் அதை கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகே, ஓகேப்பா. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.